வெற்றி தோல்வி எல்லாம் 2வது. வெற்றி பெற்றார்கள், நிறைய வாக்குகள் பெற்றார். அது இல்ல. உங்கள எடை போடுவதற்கு எனக்கு தேவை இருக்கு. நீங்க எக்ஸாம் எழுதினா தானே மார்க் போட முடியும். நான் எல்லா சிலபஸ்ல இருக்க அத்தன பாடத்தையும் தரோவா படிச்சுட்டேன். எல்லாம் எந்த நேரத்தில தூக்கத்தில தட்டி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் என்பது முக்கியம் இல்ல. தேர்வுல நீங்க எழுதி மார்க் வாங்கணும். அது 1. இது ஒரு பார்வை. 2வது நீங்க எதிர்க்கிறது எந்த கட்சின்னு நல்லா சொல்றீங்க. ஆனால் ஏன் நேரடியாக சொல்ல மாட்டேன்றீங்க? நேரடியா பேர் சொல்லி குற்றம் சாட்ட வேண்டியது தானே. ஆட்சியில் இருப்பவர்லாம் இவ நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல. இன்னார் என்ன தவறு செய்கிறார், இன்னார் இந்த ஊழல் செய்கிறார், இன்னார் இந்த புகாருக்கு ஆளாகிறார் என்று நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறார். நேற்று 2 தினங்களுக்கு முன்பு அவர் பேசிய பேச்சில் கூட நேரடியான விளக்கம் இல்லை. எல்கேஜி, யுகேஜி மாரி சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு சொல்லுங்களேன். பாஜகவும், திமுகவும் இப்படி விளையாடுகின்றன மக்களை ஏமாற்ற சொல்லேன். பேர கூட சொல்ல மாட்டேன். கட்சியினுடைய பேர சொல்ல மாட்டேங்க. இது 2 குறைகளை நான் அவருடைய அந்த கட்சியிலே காண்கிறேன்.